நிறைய பேர் வந்து எங்களை கால் பண்ணி கேட்ட ஒரு விஷயம். அதை விட இன்றைய நாள் ஒரு அம்மா கால் பண்ணி கேட்ட விடயம், தம்பி எனக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுது, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் ஏன் வந்து ஹெல்பிங் வீடியோ போடுறது இல்லைன்னு சொன்னால், நிச்சயமாக வந்து அது ஒரு நாள் வந்து பிரச்சனை உருவாகும். ஆகவே நான் இதுவரை காலம் வந்து ஹெல்பிங் வீடியோ போட இல்லை, இதையும் போட போகிறது இல்லை. ஆனால் சில விடயங்கள் வந்து பேசி ஆகணும் இந்த ஹெல்பிங் வீடியோ போடுறவங்களை பற்றி. அதே நேரம் ஹெல்பிங் வீடியோவில் நடந்த இஷ்யூகள் அது சம்மந்தமாக ஒருக்கா நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த அம்மா வந்து கேட்டாங்க, எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் சொன்னேன், அம்மா கொஞ்சம் ட்ரைன் தாங்க, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். அதை விட அவங்க சொன்ன விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவள் ஏற்கனவே ஏதோ ஒரு உற்பத்தியை செய்துட்டு இருந்தவங்களாம். அதால் கொஞ்சம் அது வந்து இப்போ லொஸ்ட் ஆகிட்டான். அதை வந்து தான் திரும்ப செய்கிறதுக்கு அதை விட எனக்கு இப்போ எனக்கு கொஞ்சம் இயலாது. இந்த பிஸ்னஸை வந்து நான் அந்த உற்பத்தி செய்கிறத வந்து நான் வேறு யாருக்கும் கொடுக்க போகிறேன். அது சம்மந்தமாக ஒரு கதைச்சி வீடியோ போடுறதுக்கு தான் தம்பி. ஒரு நீங்கள் நேரம்ண்டா சொல்லுங்கள், வந்து உங்களோட விட்டே கதைக்கணும். அப்போ நான் சொன்னேன், அம்மா எனக்கு நான் இந்த வீடியோ இப்போ இப்படி நான் வீடியோ போடுறதில்லை, வேணுமென்னு சொன்னால் யாரும் வேறு யார்ட்டையும் நம்பர் எடுத்து தாரன் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எங்களோட ஒரு பக்கத்து என்ன சொல்லியிருந்தா, சரியம்மா நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும், அது நான் யாரையும் ஒரு ஆள் ஒழுங்குபடுத்தணும், யோசிப்போம் யார்கிட்ட கொடுப்போம்னு சொல்லி. அதை விட இந்த ஹெல்பிங் வீடியோவே நான் போடுறேன் இல்லைன்னு சொன்னால், நிச்சயமாக வந்து நாங்கள் என்னதான் நல்லபடியாக செய்தாலும் ஒரு நாள் வந்து ஒரு இஷ்யூ ஒன்று வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அன்றைக்கு நாங்கள் வந்து கூனிக்குறுகி வந்து இந்த பிள்ளையை நாங்கள் செய்யாட்டி கூட பிள்ளை செய்தோன்னு ஒத்துக்கொள்ள வேண்டி வரும். இல்லைன்னு சொன்னால் மக்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நிறைய பேரை பழி சொல்லுக்கு வந்து ஆளாக வேண்டி வரும். என்றபடியாக தான் நான் வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ பக்கம் போகிறதில்ல. ஹெல்பிங் வீடியோ போட்டால் உண்மையிலேயே நிறைய பேருக்கு வந்து உதவி கிடைக்கும், நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி கிடைக்கும். ஆனால் அதுக்கு பிறகு நடக்கிற சில விடயங்கள், சில பிரச்சனைகள் இருக்குது. அதையும் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் ஏன் வருது, என்னென்று வருது, என்னென்ன தவிர்க்கலாம்னு சொல்லிடுறேன். இந்த ஹெல்பிங் வீடியோ போடுறவங்களை பற்றியும் சில சொல்லி ஆகணும். அவங்க தவறு செய்கிறாங்களா இல்லையான்னு சொன்னால், தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி. நான் ஒரு அண்ணாண்ட ஹெல்பிங் வீடியோ பார்த்துருக்குறேன், முந்தி கொஞ்ச நாள் பார்த்துருக்குறேன். பிறகு நான் பார்க்குறது இல்லை. ஆனால் எனக்கு அவற்றை அந்த ஹெல்பிங் வீடியோ ஸ்டைல் வந்து கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சம் கதைச்சி போடுகிற ஆக்களோட எஸ்கே அண்ணான்னு நினைக்கிறேன். எஸ்கே அண்ணா அவர்கிட்ட வீடியோ நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அவர் பற்றியும் வந்து சில கருத்துக்கள் வந்து இருந்துச்சு. இது காசு இப்படி எடுத்தது கொடுத்த காசு கொடுப்படையில் அப்படியான நிறைய இஷ்யூ இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் எப்போவும் என்ன ஜோதிச்சொருபடியாக இப்படியான வேலைக்கு போகக்கூடாது, அதாவது இந்த ஹெல்பிங் வீடியோ போகக்கூடாது. அதை விட இந்த வெள்ள நிவாரணம் கொடுக்க போய் நிறைய பேர் வந்து அது சம்மந்தமான பிரச்சனை வந்து. புலம்பெயர் தமிழர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, உதவி பண்ணணும்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக வந்து உதவி பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஃபோட்டோ எடுத்து போட சொல்லுவாங்க, இல்லைன்னு சொன்னால் அது சம்மந்தமாக வீடியோ போட சொல்லுவாங்க, அவங்களோட முகங்களை காட்ட சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைகளை காட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகாது. ஆகவே நான் வந்து ஒதுங்கி கொண்டுட்டேன், அந்த இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி. எஸ்கே அண்ணா பற்றி சொல்லணும் என்னென்னு சொன்னால், நான் நிறைய நாள் நினச்சிருக்கிறேன் அவருக்கு அந்த வீடியோ போடணும்னு சொல்லி. ஒரு அண்ணாவும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தவங்க வீடியோ போட சொல்லி. இன்னும் ஒரு ஆள் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னவர், தம்பி இப்படி அவர் இப்படி செய்துட்டாருன்னு சொல்லி. நான் வந்து ஓகேண்ணாண்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படி இருந்தேன். நான் வந்து ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை தானே. ஆனால் எஸ்கே அண்ணாவில் என்னென்னு பிடிக்குமென்னு சொன்னால், எஸ்கே அண்ணாண்டு ஆரம்ப வீடியோக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வீடுகளுக்கு மேலே இருந்து நம்மளாக கதைச்சி ஒரு குரூப்பாக கதைச்சி தான் போடுவாங்க. ஒரு 4-5 பிடிகளாக இருந்து கதைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தவரால் அவற்றை வளர்ச்சியை நான் கண்மூடாக பார்த்து நாங்கள் என்னோடய அண்ணா எல்லாமே வந்து கதைச்சிருக்கிறோம். ஒரு நாளைக்கு இவன் வந்து பெரிய ஆளாக வருவானு சொல்லி. அவர்கிட்ட திறமை இருக்குது, ஒரு படித்த ஒரு பட்டதாரி இளைஞன், அரச வேலையில் இருந்தவரால். அப்போ நாங்கள் நினச்சி கொண்டு இருந்தோம் அண்ணன் வந்து இப்படி அந்த ஜோக் வீடியோ தான் போட்டிருப்போம். ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த ஹெல்பிங் வீடியோ ஃபுல்லாக போட விளக்கிட்டார். அது பிழை இல்லை, நான் அதை பிழை இல்லையேன்னு சொல்கிறேன்னு சொன்னால், அவரோடாக வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் வேண்டியிருக்கிறாங்க. ஒரு மருத்துவ உதவியலாக இருக்கட்டும், அதுக்கான பணம், வீடுகளுக்கான பணம். அதை விட அவர் வந்து கதைக்கிற திறமை ஒரு ரெண்டு இருக்குது அவர்கிட்ட. போய் என்ன ஒரு ஏழை மக்களோ இல்லை கஷ்டப்பட்டவங்களோ யோகா கதைச்சி அவர்களோட வந்து கொஞ்சம் பெம்பலாக கதைச்சி சில விடயங்களை கோவப்பட்டு சில விடயங்களை வந்து பேசியிருக்கிறார். அப்படியான வீடியோக்கள்லாம் போடுகிறார். நான் இப்போ வந்து கிட்டடியில் அவர்கிட்ட வீடியோக்கள் பார்க்குறதில்ல. வீடியோக்கு முன்னாடியெல்லாம் காசு விலண்ணி கொடுத்துருக்குறேன். ஆகவே சேறு பூசுகிற வேலையும் செய்யலை. நான் சில விடயங்களுக்காண்டி உங்களுக்கு சொல்கிறேன். நான் வேறு உதாரணம் எடுத்து, ஒரு நல்லா செய்து கொண்டு இருந்தவர் இப்போ வந்து நல்லா செய்கிறார், அது வேறு விடயம். இப்படித்தான் செய்து கொண்டு இருந்தாலும் எங்கேயும் இடத்துல ஒரு தவறு நடக்கும். சில பேர் காசு தெரியலேன்னுவாங்க, சில பேருக்கு இது காசு
போடப்பட்டது தெரியாண்டுவாங்க. இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம். இப்போ ஒரு 5-6 பேர்கிட்டேருந்து காசு வேற தொடங்கிச்சுன்னு சொன்னால் அனுப்பினாங்கன்னு சொன்னால் தெரியாது யார் யாரை போட்டது அப்படியான பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி. இது எல்லாத்தையுமே வந்து சரியாக மேனேஜ் பண்ணி ஒரு நிறைய பேர் வந்து ஒரு உதவி பெற்றேன்னு சொல்லலாமே. ஒரு கிட்டத்தட்ட என்ன நான் ஒரு பார்க்கத்தக்க ஒரு 200-300 பேருக்கிட்ட 2000-3000 மணியில் ஒரு 10,000 15,000 50,000 பேர் நிறைய பேருக்கு வந்து உதவி செய்தவர்கள் தான் இந்த எஸ்கே அண்ணா. அவர் மேலே எனக்கு எந்த கோபமே இல்லை. ஆனால் நான் ஹெல்பிங் வீடியோ போடக்கூடாதுன்றதுக்கு உதாரணமாக இருக்கிறது அவர் தான். என்ன சொன்னால் நிறைய பிரச்சனை வந்தது. அவர் சம்மந்தமாக அவர் மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் நல்லா வந்துட்டாங்க, இப்போ அவங்கள்ட்ட காசு இருக்குது, முந்தைய கஷ்டப்பட்டவங்க இருந்தாங்க. அது உண்மை, அது எல்லாருக்குமே தெரியும். அவர் வீடியோ போடும்போது கையில் நகை போட்டிருக்கிறார், வீடு கட்டுறன்னு போடுறாரு, அது போடுறாரு. மற்றது அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே வந்து யூடியூப் வீடியோ செய்கிறவங்க. நாங்கள் முந்தி சொல்லி சினிமா சிரிப்போம் நானும் அண்ணாவும். அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே வந்து யூடியூப் செய்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும். அதை விட அவங்க கையில் மோதிரம் போட்டுக்கிறாங்க, 4-5 விரலில் மோதிரம் போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் வருதுன்னு தான் அர்த்தம். அவங்களுக்கு சாதாரணமாக நாங்கள் ஒரு நாளும் டெய்லி வீடியோ போடுறோம். யாராலுமே வந்து டெய்லி வீடியோ போடுற கஷ்டம். நானெல்லாம் வந்து டெய்லி வீடியோ போட மாட்டேன். ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி போடுறதுன்றது சும்மா விடயம் இல்லை. பிறகு ஒரு வீடியோ எடுக்கணும். இதெல்லாம் வந்து அவங்க அதே வேலையாக இருக்கிற ஒருவர் தான் அந்த எஸ்கே அண்ணா. அவரை மாதிரி 2-3 யூடியூப் சேனல்காரர் இருக்கிறாங்க. ஆகவே ஒரு அவற்றை வளர்ச்சியை நான் பார்த்துருக்கிறேன். அவருக்கு இவ்வளவு இன்கம் பெறும் வேண்டும் என்னால் சொல்ல இயலும். ஓரளவு குறைஞ்சது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு $50-$55 வேறு வரும். அதாவது ஒரு வீடியோக்கு ஒரு நாளைக்கு வரும். இப்படி பழைய வீடியோக்களும் அதுக்குரிய காசும் வரும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 70 இல்லைன்னு சொன்னால் $80 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30 நாளைக்கு எவ்வளவு வரும்னு சொல்லி பாருங்கள். அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த பணம் வந்து ஈஸியாக வரும். அவங்களுக்கு அவங்களுடைய தேவை, அவங்க ஃபோன் பண்ணுறதோ இல்லைன்னு சொன்னால் தலைமையர் வெட்டுறதோ வீடு கட்டுறதோ வந்து ஈஸியான ஒரு விஷயம். அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் வந்து வீடியோ போடும்போது அவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவை வீட்டுக்கு மேலே இருந்து போடும்போது இல்லைன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து பரிசு பொதிகள் வரும்போது அதுகளை வீடியோ போட்டு அப்படி தான் அவர்கள் வளர்ந்து வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு நல்ல இன்கம் வருது, கார் எடுத்தாங்க, ஃபோன் பண்ணாங்க. அது வந்து சாதாரணமாக எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விடயம். அது நான் இப்போ வந்து நீங்கள் எஸ்கே நான் தூக்கி பிடிக்கிறியான்னு சொல்லி கேட்பீங்க. எனக்கு வரைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் சில உண்மைகளை சொல்லிடுறேன். இப்படியாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வெளிநாட்டில் நீங்கள் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பீங்க, ஒரு ஃபோனை கொடுப்பீங்க, ஒரு மேக்கை கொடுப்பீங்க, ஒரு கேமராவை கொடுப்பீங்க. அது வந்து கொடுத்துட்டு நீங்கள் வீடியோ எடுத்து போடுவீங்க. அதுக்கு பிறகு அவன் என்ன மாற்றிட்டான், அவன் இப்படி என்னட்ட காசு பண்ணிட்டான்னு சொல்லிடலாது. அது வந்து நீங்கள் கொடுக்குற அன்பான பரிசு. அது வந்து அவர்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க ஒரு காலத்தில். அதை வந்து குறை சொல்கிறதுக்கும் இல்லை. இப்படி தான் நடந்தது, இப்படி வந்திருக்கு. இதுக்குள்ள ஏதாவது காசு அனுப்பப்பட்டு ஒரு வேளை காசு குறைஞ்சி கொடுத்து இல்லை அவங்கள திருப்ப வேண்டியிருந்தால் அது வந்து பிழை. அது வந்து எனக்கு தெரியாது. அப்படி நடக்காட்டியும் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் வந்து வாரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு சாதாரண யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து நல்ல ஒரு வருமானம் சொல்லி. ஆகவே அவற்றை வளர்ச்சியில் பிடிக்காதவங்களாம் அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. பிறகு ஒரு வேளை அவர் எடுத்திருந்தாலும் அது வந்து பிள்ளை தான், அது பிள்ளை, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அப்படியான காரணங்களுக்கான தான் நான் வந்து ஹெல்பிங் வீடியோ போடுறேன். இல்லை அந்த அம்மாட்ட நான் வேறு யாரை ஓரளவுக்கு சொல்லுவேன்னு பார்த்தாலும் அவங்க நாளைக்கு என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன செய்கிறேன்னு சொல்லி எனக்கு புரியலை. அப்போ நான் சொன்னேன், அம்மா பொறுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். என்ன வந்து இப்படி கால் பண்ணி கேட்டோன்னே எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியலை. நான் இப்போ ஒரு ஃபார்ம் வச்சிருக்கிறேன், ஒரு உற்பத்தி செய்கிற மாதிரி வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொன்னால் அது வேறு கதை. அதை போய் எடுத்து போடலாம். இப்போ ஹெல்ப்பிங்காக கேட்கல, நான் ஒன்றும் சொல்லலாது. அப்போ நான் சரி பார்ப்போம்னு சொல்லிக்கிறேன். இப்போ யார்கிட்ட சொல்ல போகிறேன்னு தெரியலை. யாரையாவது கேட்போம் ரெண்டு ஐடியாவில் இருக்கிறேன். யாரையும் கேட்டு எனக்கும் அவ்வளோ பழக்கம் இல்லை. யார்கிட்டையாவது நம்பரை கொடுப்பாங்க, கதைச்சி அந்த அம்மா வேணுமெண்டா உதவியை பெற்றுக்கொள்ளட்டும். எனக்கு அந்த அம்மாவுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் அவன் வச்சிருப்ப சில வேலை இப்படி உதவி செய்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இவன் ஏன் இப்படி செய்யலைன்னு சொல்லி இதுதான் காரணம். நிச்சயமாக வந்து அது ஒரு பிரச்சனை உருவாக்கும். இந்த எஸ்கே அண்ணாக்களுக்கு நடந்தது பிரச்சனைகளோ அல்ல அவர்கள் சார்ந்த நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி வீடியோ போடுறவங்க. அவங்களுக்கு நடந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ரெண்டைக்காவது ஒரு நான் வந்து கல்ல முடிகிற மாதிரி தான் முடியும். அதுக்காண்டி தான் நான் வந்து வீடியோஸ் போடுறதில்ல. பார்ப்போம், யோசிப்போம். ஏதாவது ஒரு சேஃப் ஜோன் இருந்துன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்ய சந்தர்ப்பம் கிடைக்குன்னா நானும் செய்கிறேன். வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு நான் இப்போ எந்த மேனலையும் இல்லை. அது சம்மந்தமாக யோசிக்கவும் எனக்கு தோணவில்லை. என்னென்னு சொன்னால் ஒரு பிரச்சனை தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை வந்து நான் வேண்டிக் கொள்றதா முடியும். உதவி செய்யணும். அவங்க மூலம் உண்மையிலேயே நான் நினைச்சுறபடியும் யாருமே உதவி செய்யாத போது இந்த எஸ்கே அண்ணாக்கள் மற்றது அவரோட ஃப்ரெண்டோட இருக்கிற ஆன்சர்னு சொல்லி அவங்களெல்லாம் வந்து எவ்வளவோ காசுகள் புலம்பெயர் தமிழர்கிட்டேருந்து வந்து அதை வந்து கொண்டே கொடுத்து போட்டிருப்பாங்க. அவங்க வீடியோ போடுறதுன்றது வந்து அப்படி வீடியோ போட்டால் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏதோ 40-50K போகுதுன்னு சொன்னால் பார்க்குறாங்க, பார்க்காம இல்லை.
சில பேருக்கு வந்து அது கிடைக்க வேண்டியது ஒன்று தான். என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படியுமா அந்த காசு கிடைக்க போகிறதில்ல. அவங்க சில பேர் வந்து தாங்களாகவே வீட்டை போய் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து அவங்க உதவி செய்திருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்கள்ட்ட உதவி பெற்றிருக்கிறாங்க. இதில் குறை சொல்கிற ஒன்றும் இல்லை. கொடுக்கப்பட்ட காசுலேயே அவர்கள் கொடுக்கும்போது என் தவறு செய்து அது தவறு, அதை நானும் ஒத்துக்கொள்ளும். அதை எனக்கு தெரியாது என்ன நடந்தேன்னு சொல்லி மற்றும்படி உண்மையிலேயே அவர்கள் செய்த நிறைய உதவிகள் வந்து மக்களுக்கு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ வாழ்கிறதுக்கும் அவர்கள் ஒரு காரணம். மற்றும்படி இந்த ஹெல்பிங் வீடியோ போடாததுக்கு இதுதான் காரணம். நான் இல்லைன்னு சொன்னால் நிறைய ஹெல்பிங் வீடியோ போட்டிருப்பேன். எனக்கே ஆசை இருந்தது இந்த வெள்ள நிவாரண மூட்டம் எல்லாம் போய் ஆக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி. ஆனால் போட்டு அது சம்மந்தமான பழி எல்லாமே வந்து தேவையில்லாமல் ஒரு வேலை ஒரு வட்டத்துக்கே இருந்துட்டேன். அவ்வளவுதான். அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். நிச்சயமாக நான் வந்து யாராவது அந்த நம்பர் கொடுப்பேன். பாப்போம், யாராவது நல்ல யூடியூபர் ஆப்பிட்டாண்டா அவன் நம்பரை கொடுப்பேன். நிறைய பேர் வச்சுருப்பாங்க, தம்பி ஒரு கேட்டு பாப்போம் கால் பண்ணி இப்படின்னு சொல்லி. நான் அதை தெளிவாக சொல்லிடுறேன். நான் அந்த ஹெல்பிங் வீடியோ போடாதுக்கு இதுதான் காரணம். மற்றபடி போடக்கூடாது இல்லை. எப்பாவது சந்தர்ப்பம் கிடச்சின்னு சொன்னால் ஏதாவது யாருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு தோணிச்சுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் சேஃப்னு சொன்னால் செய்வேன். பார்ப்போம் அது சம்மந்தமான வீடியோக்களை பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு போடுறேன் இல்லை. பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் கட்டாயம் வந்து அவர்கள் வந்து வளர்ந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தாங்க. அவங்க வளர்ந்ததை நான் பார்த்துருக்குறேன். அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, வீட்டுக்கு மேலே வேறு இருந்து வீடியோ போட்டு கதைச்சு ஒவ்வொருத்தரோட கதைச்சு. இப்போ அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஃபேமிலியில் எல்லா சகோதரங்களும் நினைக்கிறேன் யூடியூப் வச்சுருக்கிறாங்க, வீடியோ போடுறாங்க. அவங்களுக்கு போகிற வியூவுக்கு கட்டாயம் நல்ல ஒரு பெருமதி வேறு. அவங்க மறைக்கையில் வீடு கட்டுறதை மறைக்கையில், கார் வேண்டதை மறைக்கையில், கையில் மோதிரம் போட்டுருக்கிறத மறைக்கையில், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு கொடுத்துட்டேன் ஏமாத்திட்டேன் என்று சொல்கிறது வந்து பிள்ளையான ஒரு வழியாக. உதவி பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. நீங்கள் உங்களோட சொந்தக்காரரை வச்சு உதவி பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வேணும்னு சொன்னால் அவங்கள தேடி அவங்கள நம்பர்கள் எடுத்து போடலாம். இதை விட பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக சொல்கிற வழியாக வெளிநாட்டிலேருந்து பெண்களுக்கோ இல்லைன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு யாரும் உதவி பண்ணுறேன்னு சொன்னால் பெண்கள் மூலம் வந்து அந்த தொடர்பாடலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அது வந்து அவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு, உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு. நிறைய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். இப்போ ஒரு பெண்ணுக்கு உதவி வேணும்னு சொன்னால் உங்களோட மனைவியோ உங்களோட அக்காவோ சகோதரங்களோ அம்மாக்களை வச்சு கதைச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் நல்லா. நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த உதவிகளால் நடந்தபடியாக தான் நான் அந்த பக்கம் போகாமல் இருக்கிறேன். இந்த ஹெல்பிங் வீடியோ போடாதேங்க என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இது பற்றி தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எஸ்கே அண்ணாவில் கூட சொல்கிறதுக்கும் இல்லை. அவர் வளர்ந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க. தவறுகள் அங்கேயே நடந்திருக்கலாம், தவறான புரிதல் யாருக்கும் இருக்கலாம், அவ்வளவுதான். மற்றும்படி அவர்கள் மேலே குறை சொல்கிறதுக்கு உண்மையிலேயே கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க நிறையவே வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்னும் இருக்க நல்ல சந்திக்கலாம்.